இன்றைய நாளுக்குரிய முக்கியமான 3 செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக பதாகை ஒன்று வைக்கப்பட்டு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டது. அதேபோல அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக நீதிமன்றம் அவதூறு பரப்பக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதேபோல இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இன்றைய நாளிலே நீதியமைச்சர் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட சென்றபோது அங்கு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த விடயங்களினுடைய உள்ளடக்கத்தை இன்றைய முக்கியமான செய்திகள் பகுதியிலே நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக பதாகை ஒன்று வைக்கப்பட்டு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டது. நேற்றைய நாளிலே தெல்லிப்பளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மோதல் இடம்பெற்றது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பவானந்த ராஜா, அர்ஜுன் ஆகியோருக்கு இடையிலே வாய் தர்க்கம் ஏற்பட்டது. இந்த வாய் தர்க்கத்திலே தகாத வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்கப்பட்டது. இந்த வார்த்தை பிரயோகம் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் அர்ஜுனா பேசிய விதம் விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இந்த விடயத்தை மையமாக வைத்து அர்ஜுனா மீது எதிர்ப்பை வெளிக்காட்டும் விதமாக இன்றைய நாளிலே பதாகை ஒன்று வைக்கப்பட்டு அர்ஜுனாவினுடைய படம் வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விடயம் இன்று காலையிலே பரபரப்பாக இருந்தது. இலங்கை முழுவதுமே அந்த செய்தி பரவி இருந்தது. பல விடயங்களில் அதிலே அவதானத்தை செலுத்தியிருந்தார்கள். ஆனால் அது பின்பு அர்ஜுனா ராமநாதனை சென்று அந்த தன்னுடைய படத்தை அகற்றி தன்னுடைய காரில் எடுத்து சென்றிருந்த விடயம் ஒன்று. நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக. நிகழ்நிலை காப்பு சட்டத்தினூடாக இலங்கையிலே வழங்கப்பட்ட 2வது தீர்ப்பாகவும் இந்த தீர்ப்பு மாறியிருக்கிறது. தெல்லிப்பளை வைத்தியர் ஒருவருக்கு எதிராக அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்ய விடயம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நிகழ்நிலை காப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில். இன்றைய நாளிலே அந்த வழக்கு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வழக்கிலே அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக முக்கியமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அவதூறு பரப்பக்கூடாது, ஆதாரம் இல்லாத தகவல்களை பொதுவெளியில் பேசக்கூடாது என்கின்ற விடயம் அங்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தெல்லிப்பளை பெண் வைத்தியர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், அவதூறுகளை முகப்புத்தகத்தில் இருந்தோ அல்லாவிட்டால் சமூக வலைத்தளங்களில் இருந்தோ நீக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இந்த விடயம்தான் இன்று பேசப்பட்ட முக்கியமான விடயமாக இங்கே பார்க்கப்படுகிறது. அண்மைய நாட்களில் வார்த்தை பிரயோகங்களில் அர்ஜுனா ராமநாதன் அதிகமாக கவனம் செலுத்தி வருகிறார். குறிப்பாக எந்த விடயங்களை எப்படி பேசுவது, ஆதாரமற்ற விடயங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வாய்க்கு வந்தபடி பேசுகின்ற விடயங்களாக இருக்கலாம். ஒருவர் மீது பொது வழியில் அவதூறு விளைவிக்கக்கூடாது என்ற ஒரு விடயம்தான் நீதிமன்றத்தில் இந்த கட்டளையாக இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கின்ற சிறப்புரிமை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர் கருத்து சொல்வதாக இருந்தாலும் கூட சில வரையறைகள் இருக்கிறது. ஆதாரமற்ற ஊகங்களினுடைய அடிப்படையிலே பொய்யான விடயங்களை தரவுகள் இல்லாமல் வாய் வழியிலே அவதூறுகளை பரப்பக்கூடாது என்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எதிர்காலத்திலே ஏனைய சில விடயங்களையும் அர்ஜுனா மீது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அடுத்த முக்கியமான விடய பிறப்பாக இலங்கையிலே மிகப்பெரிய மனித புதைகுழியாக இப்போது மாற்றம் பெற்றிருக்கின்ற செம்மணி மனித புதைகுழியினுடைய 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இன்றைய நாளிலே நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அந்த இடத்திற்கு விஜயம் செய்ய மேற்கொண்டிருந்தார். இந்த நேரத்திலே அங்கு போராட்டம் ஒன்று A9 வீதியினுடைய அருகாமையிலே மேற்கொள்ளப்பட்டது. அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட மக்கள் பல்வேறுபட்ட பதாகைகளை ஏந்தியிருந்தார்கள். நீதி வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது. நீதி அமைச்சரினுடைய வருகையை எதிர்த்து அந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. வீதியோரங்களில் இருந்த போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது. நாளடைவில் செம்மணி மனித புதைகளினுடைய அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும் போது என்புகளினுடைய எண்ணிக்கை, சான்று பொருட்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இவ்வாறான ஒரு விடயம் போராட்டம் என்று நடைபெற்றது. செம்மணி விடயத்தினுடைய சாட்சியங்களை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு முறையான நீதியை பெற்றுக் கொடுப்பதாக நீதியமைச்சர் செம்மணி பகுதியிலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த அரசாங்கம் இதற்கான நீதியை தரும் என்று பொதுமக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த அரசாங்கத்தைப் போல இந்த அரசாங்கமும் தங்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்று போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த செம்மணி விடயத்தை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.